டேரக்டர் சார் இப்போ என்னென்னா ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அதில் நான் வக்கீலாக ஆஜராகணும். இதில் என்னென்னா ஆண் மேலே தப்பு இல்லை, ஆண் மேலே தேவையில்லாமல் ஒரு வன்கொடுமை சட்டம் போட்டு ஆண் இதில் பாதிப்புக்குள்ளாகும். அப்படி தானே சார்? அதில் நான் எப்படி நடிக்கிறேன் நீங்கள் பார்க்கணும். அப்படி தானே? பாருங்கள் சார் எப்படி நடிக்கிறேன். லார்ட்ஸ், இப்போ ஆண்களுக்கு ஏன் நல்ல ஆண்களுக்கு அநீதின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் அநீதி நடக்கணுமா? ஆண்களுக்கு நடக்கக்கூடாதா? ஏன்னா ஆண்கள் வலிமையானவங்க, பெண்கள் வலிமை இல்லாதவனும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே இருக்க பலர் நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா முழுக்க, அது அப்பாஸாக இருந்தாலும் சரி, டேவிடாக இருந்தாலும் சரி, ஏன் நான் வாதாடுற ராஜுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பதில் தெரிய வேணுமா? இது ஒரு டைவர்ஸ் கேஸ் பிட்வீன் ராஜு அண்ட் லக்ஷ்மின்னு பார்க்கக்கூடாது. இது ஆண்களோட அடையாளத்தை தரப்போகிற கேஸாக பார்க்கணும். இது குறிப்பாக நல்ல ஆண்களோட அடையாளத்தை தரப்போகிற கேஸாக தான் இது இருக்கணும். ஆண்களுக்கு எதுக்கு அடையாளம் வேணும்? குறிப்பாக சொல்லணும்னா நல்ல ஆண்களுக்கு எதுக்கு அடையாளம் வேணும்? நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு டைவர்ஸ் செட்டில்மெண்ட் கேஸ்னால் ஆண் தான் தப்பு பண்ணியிருக்கான், பொண்ணுக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியே இருக்குது. இது எதனால்? நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது? ஆணும் பெண்ணும் சமம் தானே சொல்லுது. ஆண்களுக்கு மறுபடியும் சொல்லணும்னா நல்ல ஆண்களுக்கு ஒரு டைவர்ஸ் செட்டில்மெண்ட் கேஸ்னால் அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் மனைவி வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டில் தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன், சிவில் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே தான் தப்பு செஞ்சிருப்பான்னு டிசைட் பண்ணியே தொடங்குற மாதிரி இருக்குது. பொண்ணுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும்னு போராடுற சட்டம் ஒரு நல்ல ஆணுக்கும் இருக்குன்னு சொல்ல தயங்குறது. குறிப்பாக நல்ல ஆணுக்கு என்ன இருக்குது? இங்கே வந்தாலுமே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆண்கள், நல்ல ஆண்கள். இன்றைக்கி ஒரு எந்த டைவர்ஸ் செட்டில்மெண்ட் கேஸ் இருந்தாலும், அது மியூச்சுவல் கன்செப்டாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணே வேணான்னு சொன்னாலும் சரி, ஒரு ஆணை வேணான்னு சொன்னாலும் சரி, தண்டனை என்னமோ ஆணுக்கு தான். இது அப்பாஸாக இருந்தாலும் சரி, ராஜுவாக இருந்தாலும் சரி, டேவிடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ செட்டில்மெண்ட் கொடுக்க போகிறோன்னு யோசிக்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்க ஆண்கள் டைவர்ஸ் செட்டில்மெண்ட் கேஸ்னால் தான் நல்லவன் நிரூபிச்சுட்டே இருக்கணும். பெண்கள் பை டிஃபால்ட் நல்லவங்க. ஏன் நீ ஆண் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லியே அவங்களோட முழு உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. அவங்ககிட்ட இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. அப்புறம் சமம்ன்ற வார்த்தை இங்கே எங்கே இருக்குது? இதுக்கு மேலே இன்றைக்கி இருக்கிற சட்டத்தில் நல்ல ஆண்கள் நிறைய விலையை கொடுத்துட்டாங்க. அவங்க படுற அவமானம் சொல்கிறதுக்கு மாலவே இல்லை. அவமானப்பட்டு நல்லவனை நிரூபிச்சுட்டே இருக்கணும். செக்ஷன் 498A, இப்போது செக்ஷன் 85, இம்மிடியேட் அரெஸ்ட், வரதட்சணை, அடி உதயன்னு சொல்லி பேட்ரோல் போலீஸ் வேன் உடனே வந்து இருக்கும். இதுக்கு மேலே செக்ஷன் 375, 376 ரேப் கேஸு சொல்லி மனைவியே கணவன் மேலே போடுறது. இந்த கேஸ் எல்லாம் என் கட்சிக்காரர் ராஜு மேலே இருக்கு. மை லார்ட்ஸ், இந்த கேஸில் இருந்தெல்லாம் நல்ல ஆண்கள் காப்பாற்றப்படணும். இது அவங்களோட சுயமரியாதை. இன்றைக்கி கணவன் மனைவியை பார்க்க முடியாது, அவன் பெத்த குழந்தைய பார்க்க முடியாது. கோர்ட்டே பர்மிஷன் கொடுத்தாலும் அந்த குழந்தை அவனை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி பண்ணிடுவாங்க. லக்ஷ்மி டைவர்ஸ் கேஸ் நடக்குது. இதில் லக்ஷ்மிக்கு ராஜுவோட வாழவே பிடிக்கல. ஆனால் லக்ஷ்மி செட்டில்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்காங்க. இதை ராஜு ஒத்துக்காட்டி அவர் மேலே செக்ஷன் 498A, இப்போ செக்ஷன் 85, அப்புறம் செக்ஷன் 375, 376 கிரிமினல் கேஸ் விடும். மை லார்ட்ஸ், நல்லவங்க ரெண்டு பக்கமும் இருக்காங்க. இதில் ஆண்கள் மட்டும் கெட்டவன் நாமே முடிவு பண்ணிட்டா நல்ல ஆண்கள், நாணயமான ஆண்கள் தோற்று போய்கிட்டே தானே இருப்பாங்க. தேங்க்யூ லார்ட்ஷிப். நாங்கள் நல்ல ஆண்கள் இங்கே ஒரு முழு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டே இருக்கோம்.